எழில் சுடர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்கும்போது பார்க்கலாம் வாங்க. எபிசோட் செம்ம மாசாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க. நம்ம எழில் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, குழந்தைகளோட நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, சரி எந்த ரைடுக்கும் வந்து தடைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்களாம் இஷ்டத்துக்கு வந்து அப்படியே ராட்டினத்தில் போகிறது, ஒவ்வொரு கேம்ஸும் வந்து விளாட்றதெல்லாம் ரசிச்சிருக்காங்க. தூரத்துலேருந்து நம்ம எழில் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பீச் ஓரத்தில் வந்து அப்படியே மண்ணை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து எழில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குழந்தைங்க எவ்வளோ அன்பாக பாசமாக வந்து விளாட்றாங்க. சுடர் சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் குழந்தைங்க உங்கள் கையை பிடிச்சி நடக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்களா? நீங்கள் ஒரு வாய் வந்து சாப்பாடை வந்து ஊட்டி விட்டுருக்கீங்களா? ஊட்டி விடணுன்னா சேலட்லாம் ஊட்டி விடக்கூடாது. அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அந்த சாப்பாடை வந்து ஊட்டி விட்டால் தான் அவங்க வாயை திறப்பாங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு குழந்தைங்க கூட விளாடாமல் மனசை இறுக்கமாக வச்சுக்கிட்டு ரூல்ஸுங்கிற பேரில் வந்து டைட்டாக உங்களை மட்டும் கட்டி வைக்கிறதோட குழந்தைங்க சேர்த்து கட்டி வைக்கிறீங்க. இதெல்லாம் நல்லதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுடர் சொன்னது எல்லாம் கரெக்டு தான். கேர்டேக்கர்னால் இப்படி தான் இருக்கணும். இவ்வளோ கரெக்டான இந்துமதி மாதிரி ஒரு கேர்டேக்கர் கிடச்சது குழந்தைகளுக்கு மட்டும் லக்கி இல்லை, எனக்கும் தான். ஏன்னா என் குழந்தைங்களுக்கு எல்லாமே அன்மேட்டு கேர்டேக்கர் தான் அப்படின்னு சொல்லி மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எழில் என்ன இவன் இப்படி இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து பேசுகிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. ஏன்னா நான் தானே உன்ட்ட பெர்மிஷன் வாங்கி தந்தேன். இது மாதிரி இறுக்கமாக இருந்த குழந்தைங்கள இப்போ மனசு வந்து ஃப்ரீயாக கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தா ரசிச்சிட்டு இருக்க மாதிரி தானே இருக்குன்னு சொல்லும்போது, கொஞ்சம் கூட இவங்க பேசுனதை காதில் வாங்காமல் மனோகரி பேசுகிறது எல்லாத்தையும் அப்படியே கடந்து வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில் குழந்தைங்களோட விளையாடணும்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்தோன்னே குழந்தைங்களாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ மண்ணில் கை வச்சிருக்கிறத பார்த்தா ஐயோ கையெல்லாம் வந்து அழுக்காயிருச்சுன்னு அப்பா வந்து திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்களாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, ஏய் உங்கள் கூட சேர்ந்து நானும் தான் விளாட்ணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து மணலில் வச்சு விளாட்ற மாதிரி காட்டுறாங்க. அஞ்சலி பாப்பா கூட க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வேல் இருக்காப்புல இல்லை, அதே பார்க்குக்கு வந்து வந்துடுறாங்க. இருக்கிற எல்லாட்டையும் வந்து சுடரொளி ஃபோட்டோவை காட்டி பார்த்துருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை சார் நாங்களும் அதுவும் பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி இருக்கிறப்ப, ஒரு பக்கம் அஞ்சலியும் சுடரும் மட்டும் தனியாக போகணுங்கிற மாதிரி எழில்கிட்ட வந்து பெர்மிஷன் வந்து கேட்குறாங்க. சரி குழந்தைய வந்து ரெஸ்ட் ரூம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்துடுறாங்க. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து எங்கேயோ வந்து சுடர் பார்த்துற மாதிரியே ஃபீல் ஆகுதேங்கிற மாதிரி வேலு வந்து இங்கேயும் எங்கேயும் வந்து ஓடிட்டு இருக்காப்புல. குழந்தைங்க வந்து பேசுகிறாங்க காவியா கிட்ட, உங்களுக்கு எதாவது வேணுமா, எதுவாக இருந்தாலும் தயங்கமாக கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பாவா இது சந்தேகமாக இருக்கே, ஃபோட்டோ எடுக்கணும்ல, நீ மினி கேமரா கொண்டு வந்தல காவியா, இந்த மாதிரி ஹாப்பியான மூமெண்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்ல. ஆமாம் அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். எங்கே வச்சுட்டு வந்துட்டேன்? கார்லையா இல்லை வீட்லையா? இல்லை காரில் தான். நான் போய் இந்த மாதிரி கேமரா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டா நானும் வரேங்கிற மாதிரி சொல்கிறப்ப முக்கியமான ஃபோன் கால் வந்துடுது. அந்த இடத்துல நம்ம எழிலுக்கு ஒன்று வந்து, செல்வி நீ போய் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போகணுன்னா மனோகரியும் வந்து போகிற மாதிரி இருக்காங்க. கடைசியில் வந்து என்னால் இந்த வெயிலெல்லாம் அலைய முடியாது செல்வி, நீ மட்டும் போகணுன்னா இது வந்து நம்ம எழில் காலில் வந்து விழுந்துருச்சு. மனோகரி நீயும் போமா வெயிலெலாம் பார்க்காதான்னு சொல்லும்போது, நீ சொல்லிட்டா அப்புறம் என்ன எழில்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சாப்பாடெலாம் வாங்கி வந்துட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அஞ்சலி பாப்பாவுக்கு நம்ம சூடரு அப்படியே வந்து அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரைட்டில் வந்து 2 பேரும் வந்து அப்படியே ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருக்காங்க. இதை வந்து வேலு வந்து பார்த்துட்டாங்க. இந்த ரைட்டில் தான் அவள் சுற்றிக்கிட்டு இருக்கா, எப்படி இருந்தாலும் அவள் மாட்ட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. கம்பியெல்லாம் ஏறி குச்சி தாவி அந்த இடத்துக்கு வந்தோன்னா பார்த்தா அங்கே அந்த ரைட்டில் வந்து இல்லவே இல்லை. என்னடா அது நம்ம கண்ணுக்கு எதுவும் தெரியலையா? உடனே ஆஃப் பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் யார் சார்? நான் தான் அதிகாரி, ஆஃப் பண்ணியானோன்னா ஆஃப் பண்ணுறாங்க. பார்த்தா இவ்வளோ நேரம் அந்த இடத்துல உட்காந்த மாதிரி தான் வேலுக்கு தெரிஞ்சிச்சு. பார்த்தா அந்த இடத்துல இல்லாத மாதிரி காட்டுறாங்க. நம்ம சுடரும் அஞ்சலி பாப்போம் தப்பிச்சிட்டாலே எப்படா அது பாசிபிள் ஆச்சுங்கிற மாதிரி தான் எல்லோரும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனாகி வந்து கையில் ஏதோ ஒரு பொருள் வச்சு காற்றுல வந்து ஊதி தள்ளுறாப்புல வேலு. இதை பார்த்தோன்னு வந்து எழில் வந்து முறைக்கிறாங்க. என்னையா முறைக்கிற, உனக்கு தேவையில்லாத வேலை, என்கிட்டலாம் பகிச்சிக்காத, அப்புறம் அவ்வளோதான் செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் மட்டும் ஊற்றி தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு வந்து எழிலுக்கு வந்து வீசிங் வருது, இரும்பல் வருது. இனிமேட்டு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சும்மாலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு கிட்டக்கு வந்து செமையாக வந்து மறைக்கிறாங்க. என்ன பிரச்சனை உனக்கு? பப்ளிக் பிளேஸில் இது மாதிரி ஒரு பொருள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா என்ன? என்னையா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு கோவம் இங்கேயும் வந்துட போகுது. ஆக வேண்டிய வேலையை பாரு, என்னை பார்த்து முறைக்கிறியா? நான் யார் என்ன எதுவும் தெரியாமலாம் பேசுகிறவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி செமையாக வந்து எலிக்கூட சண்டை போடணுன்னே மல்லு கட்டுறாங்க. அந்த இடத்துல வேலு ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து
என்ன செய்யணும் ஏது செய்யணும்னே தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும், என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப செக்யூரிட்டி கத்துறாங்க. உனக்கு தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது செக்யூரிட்டி வந்துட்டாங்க. அவர் கையில் என்ன வச்சுருக்காருன்னு பாருங்கண்ணா. சார் எனக்கு வேலையே போயிடும் சார், பார்த்து சார் கீழே போடுங்கண்ணா. அப்படியே கீழே போட்டு காலால் வந்து மிதிக்கிறாங்க. ஒன்றா கடுப்பாய் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னடா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடா, சுற்றி குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்கிறேன், அப்பயும் வந்து ஊதி தள்ளிக்கிட்டு இருக்க, சொல்கிறவங்க சொன்னால் தான் இதெல்லாம் கேட்பியா அப்படின்னு சொன்னது. கடுப்பாயிட்டாங்க வேலு. அப்படியே போங்க சார், பிரச்சனை பண்ணாமல் போங்கன்னு செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் தள்ளும்போது, என்னையா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, சாரி சார் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் இருங்க சார், என் வேலையே போயிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து எழில் வந்து கண்ணாபின்னா திட்டிட்டு அப்படியே போகும்போது, ஒரு பக்கம் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, என்னது இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இவர் தான் அந்த ஹாஸ்பிட்டலோட எம்டிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க கூட தானே சுடர் இருக்காங்க. சே, அவங்க கூட தான் பிரச்சனை பண்ணியிருக்கானா, இது தெரியாமல் போச்சுடா, சத்திய சோதனையாச்சுடான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி குடுகுடுன்னு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்து ஆளே இல்லை, காணுங்கிற மாதிரி அந்த இடத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அஞ்சலி பாப்பா, எழில், சுடர் எல்லோரும் வந்து ஒன்றா வந்து மீட் பண்ணுறாங்க. காவியா எல்லோரும் வந்து க்யூட்டான அழகான ஃபோட்டோலாம் எடுத்து மாறி மாறி இந்த மெமரிஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. மனோகரி கிட்ட வந்து செல்வி வந்து பேசுகிறாங்க, வீட்டு வேலைக்காரி. நீங்கள் என்னென்னமோ பிளான் பண்ணீங்க, ஆனால் கடைசியில் வந்து சுடர் தான் ஜெயிக்கிற மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பமும் அமையுது. இப்போ நம்ம தோற்று போயிட்டேன்னு தானே அர்த்தம். சேச்சே, நம்ம தோற்று போனதெல்லாம் அர்த்தம் இல்லை. இங்கே வேறு ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது, நாளைக்கு பாரு அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசுகிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுது, சுடரை வீட்டை விட்டு துரத்த போகிறான், அது மட்டும் நல்லபடியாக நடந்துடும். நீ எதுவும் கவலைப்படாத, அதானே பார்த்தேன் நீங்கள் இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா நீங்கள் ஆஃப் ஆகிட்டீங்கன்னு நினச்சேன். இனிமேல் தான் ஆட்டத்தையே ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாளைக்கு இருக்குது என்னோடய விஸ்வரூப ஆட்டம். இந்த ஆட்டத்தை எழில் கூட வந்து நம்பியிருக்க மாட்டான், ஏன்னா அந்தளவு பரபரப்பாக இருக்க போதுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. மனோகரி வெயிட் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சுடர்வலி வந்து ஈஸியாக வந்து சமாளிக்கிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் இருக்க போகுது.